ஆண்டவருடைய ஜனங்களே, அடிச்சுவடுகள் என்ற வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறீங்கள. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு முன்னால் போகும்பொழுது அவர் அடிச்சுவடுகளை புரிந்து கொண்டு போகணும். இன்னைக்கு இந்த உபாகமம் 31:8 கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நான் உங்கள் முன்னாடி போவேன், உங்களுக்கு பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்தம். வேதம் முழுமையும் இப்படித்தான் வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அவர் நம்ம கையை பிடிச்சிட்டு நடந்தால் எவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஆவியான தேவன், பிதாவாகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை அது. நம்முடைய தேவன் சர்வ வளமுள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, திகைப்போடு இருக்கிறீங்க. நம்ம இந்த எடுக்கிற முடிவு நல்லா இருக்குமா? நம்ம இறங்கி போகலாமா? இந்த ஃபீல்டை வாங்கலாமா? இந்த பொருளை வாங்கலாமா? எந்த வீட்டை வாங்கலாம்? எந்த இடத்த வாங்கலாம்? இப்படி அநேக கலக்கங்கள் வரும். கலங்கி இருக்கிறவங்களுக்கும் அவர் ஆறுதலின் தேவன். அதே நேரத்தில் பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு பயத்தை எடுக்கிற ஆண்டவர். அவருடைய பிரசனம் உங்களை மூடணும். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்படி அவர் வரும்பொழுது இந்த ஏசாயா 43:2 இருக்கே, 1-2, இஸ்ரவேலே பயப்படாதே, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அந்த ஆறுகள் உன்மேல் புரண்டு போகாது. நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாது இருப்பாய். என் பார்வைக்கு நீ அருமையானவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தை தான் அந்த அடிச்சுவடுகளில். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வேதத்தை படிக்கிற எல்லாருக்கும் ஏசாயா 43:1-2 மறக்கவே முடியாதுங்க. அடிச்சுவடுகளில் நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். பிறகு நீ ஆறுகள், எவ்வளோ பெரிய ஆறுகளை நீ கடந்து போனாலும் அந்த ஜலம் உண்மையில் புரண்டு போகாது. நீ அக்கினியில் நடந்தாலும் ஒரு துளி கூட வேகாது இருப்பாய். அக்கினின் வாசனை கூட வராதாமா. வேதத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு நேரடியாக சோதனையிலே தூக்கி அக்கினியில் போட்டாங்க. அங்கே கர்த்தர் இருந்தார்ல. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். ஆகவே பயப்படக்கூடாது. இன்றைக்கு எடுக்கக்கூடிய திட்டங்கள், முயற்சிகள், பத்திரப்பதிவா அல்லது ஒரு இடத்துல கால் வைக்கிறீங்களா? மங்களகரமான காரியங்கள் நடக்கணுமா? அல்லது மருத்துவமனைக்கு பிரசவத்துக்காக போகிறீங்களா? ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. காரில் பயந்துக்கிட்டே ஓட்டுறீங்களா? எல்லா பயமும் போகட்டும், தடைகளெல்லாம் உடையட்டும், தடைச்சுவர்கள் நீங்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு துணையாக வர போகிறார். நான் செபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஆயத்தமாகி கொள்ளுங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம செபிப்போமா? இயேசுவே, எங்களுக்கு முன்னாலே போகிறவரே, என் சமூகம் உனக்கு முன்னாலே போகும் என்று மோசேக்கு சொன்னீரே. இதோ என் ஜனங்கள் பல இடங்களிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். அடிச்சுவடுகளை குறித்து நான் பேசும்பொழுது உம்முடைய அடிச்சுவடுகள் எங்கே என்று தவிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை தான் அவர்களுக்கு அடிச்சுவடு. நான் சொல்லுகிற இந்த விசுவாச வல்லமை தான் அவர்களுக்கு அடிச்சுவடு. இப்படி அபிஷேகத்தினால் அவர்களை தொடும். அந்த அடிச்சுவடுகளை இப்பொழுது பார்க்கட்டும், இந்த மாதிரியை பார்க்கட்டும். அவர்களுக்கு துணையாக நின்று எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு தோல்வியும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு தோல்வியும் வேண்டாம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி. ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.